அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷாஃபி மத்ஹபுடைய தொடர் குறிப்பு. சாரி டைப் பண்ணி கொண்டு இதை போடுறதுக்கு. இந்த 4 ஸ்காலர்ஸ் இமாம்களுக்கும் இடையில் இருந்த ஒரு யூனிஃபார்மான ஒரு விஷயம் தான். இவங்க 4 பேரும் வந்து அடிக்கடி அவங்களுக்கு முந்தி உள்ளவங்க அப்போ அவங்களோட சேர்ந்து அதே காலத்தில் உள்ளவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கொள்ளுவாங்க. அதை விட முக்கியமான நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், they had the highest level of respect for each other. 1 2 அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணினத்தில் கூட கிரிட்டிசைஸ் பண்ணது வந்து செல்ஃப் கிரிட்டிசிசம். அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டது இல்லாமல் அதுக்கு விட கூட இல்லை இருக்கலாம் மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, when it comes to conflicts, whether be it conflict of interest or just downright raw conflicts, the methods that they hikmah கொஞ்சம் பாருங்க. ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவரோட காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து போகிற இமாம் யார்? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. இவங்க தான் ஹனஃபி ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வந்து ஜாம்பவாங்க. அவங்க அரக்கன் பெரிய அவங்க மிஞ்சுறதுக்கு ஹனஃபி ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இல்லை. அப்போ ஹாரூன் ரஷீத் அவங்க எந்த மத்ஹப்? ஹனஃபி மத்ஹப். போகிறாங்க. லோஹருக்கு போகிற அசருடைய நேரம் கிட்டுது. கப்பிங் செய்கிறாங்க. ஹாரத்துக்குள்ளுக்கும் அசருக்கு பாங்கு கேட்குது. இப்போ இவங்க ஹலீஃபா ஜமாத் நடத்தணும். இப்போ புது செய்கிறதுக்கு வெளியே போயிட்டாங்கன்னா மகரிப் ஆயிடும். ஏன் லட்சக்கணக்கான ஆக்களுக்கு சலாம் கொடுத்து முசாஃபா செஞ்சு போயிட்டு வரப்போகல அவுட். இப்போ மாதிரி அங்கே செக்யூரிட்டி நான் தான், ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படி இல்லை. அப்போ ஹலீஃபாக்கள் வந்து எல்லாரோடையும் க்ளோஸாக ரைட். அவங்களுக்கு அந்த அந்த ஜி கிரேட் செக்யூரிட்டி, கமாண்ட் செக்யூரிட்டி அதெல்லாம் இல்லை. ஸோ இவங்க லெஃப்ட் சைடில் இருந்தாங்க யார்? the king of the madhabs, Imam Malik rahmatullahi alayhi. டக்குன்னு கேட்குறாங்க, யா ஷேக் மேம் இப்படி தான் கப்பிங் செஞ்சன் வுலு செய்யணுமா? இல்லை நீங்கள் தொழுவீங்க. பிஸ்மில்லா விக்ரமா சொல்லி தக்பீர் கட்டியாச்சு, தொழுவிச்சாச்சு, முடிச்சு. அபு யூசுப் அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அவங்க ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் உண்டு, thousands of them பின்தொடருவாங்க. இவங்க எல்லாம் எழுப்பிட்டாங்க, எழும்பி யா ஷேக் நாங்கள் இப்போ அசர மாலோ தொடணுமேனா என் இமாமுக்கு வந்து உது இருக்கல தாய். அபு யூசுப் அவங்க சொன்னாங்க, டேய் யார் யார் திருப்பி அசர தொழுவுறீங்களோ எவ்வளோ பேர் ஹவாரிஜ். ஓகே, ஏன் நான் சரியான்றது எனக்கு ஷுவராக தெரியாவாப்பா, அவர் பிழையான்றதும் எனக்கு தெரியா. இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஈட்டிக்கு போட்டியாக பேய்த்து நான் தான் சரின்னு 3.5 கால அறிஞர்களே சரியா அறிங்க, இல்லாட்டிய வாசமாக போங்க.